நீங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் தாகத்தோடும் வாஞ்சியோடும் ஜெபித்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் சபையின் ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருடனும் பேசுவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களையும் 39வது வசனத்தையும் தயவுசெய்து வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினாராம். மலையின் மேல் ஏறி உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்களும் வந்து அவரோடு இருந்து கொண்டாங்க. அப்பொழுது தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்ன வார்த்தைகளை நாங்கள் மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இதில் இன்று நாம் 39வது வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 39வது வசனத்திலே கர்த்தருடைய உபதேசம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்பதாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் சட்டம் என்ன? எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் பழைய ஏற்பாட்டின் சட்டம். பழிக்கு பழி வாங்க வேண்டும். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். இப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணம் அந்த பழைய ஏற்பாட்டின் ஆதிக்கத்தை அங்கே குறைத்து விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் என்பது நமக்கு தரப்பட்டுள்ள அன்பின் பிரமாணம். தீமையை விட்டு விலக வேண்டும், அதனுடன் எதிர்த்து நிற்க வேண்டாம் என்பதை கர்த்தர் இயேசுவின் விருப்பமாயிருக்கிறது. தாமும் கூட பாருங்க, அப்படியே வாழ்ந்து காட்டினார். தம்முடைய சீஷர்களுக்கும் அவரை இவ்விதமாய் பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆலோசனையை அங்கே முன்வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலம் மிகவும் ஒரு மோசமான ஒரு காலமாய் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த உலகமே அறிந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் இன்றைக்கு வல்லமை கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிவீங்க. இங்கே தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. எந்த பாகுபாடும் இல்லை. எல்லா மனுஷரிலும் இந்த வல்லமைகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்கள், ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை அறிந்திருக்கிற நாம்
இந்த கொடிய காலத்துக்குள்ளே நாம் அகப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொண்டு தீமையோடு எதிர்த்து நிற்காமல் தீமையை விட்டு விலக வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் பரலோகத்தால் தரப்பட்டிருக்கும் மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? இருளில் வாழும் ஜனங்களுக்கு சுவிசேஷமாகிய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லுவதே. இதற்காகவே தான் அருமையானவர்களே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த கடமையை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் செய்ய வேண்டும் என்று அல்ல. அவ்விதமாக எண்ணி மற்றவர்கள் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது அல்ல. தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை கொடுக்கப்பட்டுள்ளது. போக்கு சொல்ல இடமே இல்லை, போக்கு சொல்ல இடமே இல்லை. அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான கடமையை தந்த நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவார்களா? இல்லை. இந்த உலகம் இப்படித்தான் சொல்லும். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்ப மாட்டார்கள். ஆகவே ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது ஒரு மதியினமான செயல் அல்லவா? ஆனால் இதை ஆண்டவர் எங்களுக்கு சொல்றாரு தெரியுமா? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகவே மனுஷனுடைய சிந்தனைக்கும் தேவனுடைய வழிக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே மனுஷன் தான் சிந்திப்பது எல்லாம் தேவன் சொல்லுகிறார் என்று நினைக்கலாம். இல்லை அருமையானவர்களே, தேவனுடைய சிந்தையை நாம் பெற்று அதன்படி நடக்க வேண்டும். ஆகவே இங்கே தேவனுடைய சிந்தை என்ன? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிற சிந்தை. ஆகவே எதிர்ப்புகள் வரும். அருமையானவர்களே, இந்த கடமையிலே நாம் ஈடுபடும் பொழுது எதிர்ப்புகள் வரும், அவமானங்கள் வரும், கடும் சொற்கள் என்ற அம்பு நம்மை நோக்கி வரும், துன்பங்கள் வரும், பயமுறுத்தல்கள் வரும். அருமையானவர்களே, கர்த்தர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? ஒரு பட்டணத்திலே உங்களை துன்பப்படுத்தினால் என்ன செய்யட்டாம்? மறுபட்டணத்துக்கு ஓடி போங்க. எனக்கு அருமையானவர்களே, கவனிங்க. இப்படி இருக்க ஓடி போகாமல் அந்த பட்டணத்திலேயே நின்று மாம்சத்திலே போராடி தீமையோடு எதிர்த்து நின்று இரத்த சாட்சியாய் செத்து போன்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர். சிந்திச்சு பாருங்க. இல்லையே, இல்லை. சுவிசேஷ வேலையின் நிமித்தம் அருமையானவர்களே, இன்றைக்கு எவனாகிலும் உங்களை நீங்கள் செல்லும் பொழுது உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனால் அந்த வீட்டையாவது அந்த பட்டணத்தையாவது விட்டு புறப்பட்டு நீ போகும் போது என்ன சொல்லுகிறார்? உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லுகிறார். காலிலே படிந்த தூசியை உதறி போட்டு போங்கள். ஏனென்றால் இனி அது அவர்களுக்கும் எமக்கும் அந்த பட்டணத்துக்கும் எமக்கும் சார்ந்தவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் உங்களை வரவேற்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ள இல்லையோ, ஆனால் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் கேட்கிறார்களா? நீங்கள் அவர்களுடைய நெடுகமையே போயிட்டு நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள். அவர்கள் கேட்கட்டும்.
ஆனால் இதை சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவர் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் நீங்கள் சொல்ற வார்த்தைகளையும் கேளாமலும் போனால் நீங்கள் உங்கள் காலிலே படிந்த தூசியை தட்டிவிட்டு நீங்கள் போங்க, இனி உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நியாய தீர்ப்பு நாளிலே நீ போயிரு. ஆனால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுகிறதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நகரத்திற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சுட்டி காட்டுகிறார். பார்த்தீர்களா அருமையானவர்களே? பின்னாகவே அருமையானவர்களே, வாதாட்ட பிரியராய் நாம் இருக்கக்கூடாது. சண்டைகள் மூடுவதற்கு காரணமாய் இருக்கக்கூடாது. தீமையை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பழி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே எழுதியிருக்கிறபடியினாலே நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏராளம், அருமையானவர்கள், சபைகள் ஏராளம், நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம். ஆனால் அவர்களுடைய வழியோ வித்தியாசமாக இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காலம் பொல்லாத காலம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், விசுவாசத்தையே காண முடியாத ஒரு நிலை உருவாக போகிறது. விசுவாசம் இல்லாத காலம் என்றால் நாம் புற மக்களை நினைத்து விடக்கூடாது. ஆறு விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், அவர்கள் விசுவாசத்தில் இருந்து வழி விலகி போவார்கள். எச்சரிக்கப்படுகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாக இருந்து காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் அறிந்தவர்களால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதில் கவனமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையானதை செய்வதே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஆழமான ஜீவியமாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு உலகத்தார் மாத்திரமல்ல அருமையானவர்களே, உலகத்தாரை ஒரு பக்கத்திலே வைத்து விடுவோம். உலகத்தார் உடைய காரியம் வேறு. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்வார்கள். ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறார்கள். ஊழியர்களுக்கு தீமை செய்கிறார்கள். சபைக்கு விரோதமாக தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையானதை செய்வதே கிறிஸ்துவுக்கு உள்ளாக நமது ஆழமான ஜீவியமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, அதுதான் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? உன் சத்துரு பசியாயிருந்தான் அவனுக்கு போஜனம் கொடு. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்று சொல்லி கூறுகின்ற நம்முடைய ஆண்டவரை நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் எண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அருமையானவர்களே, இது மிகவும் கடினமான உபதேசம்தான். ஆனால் தீமையை வெல்லுவதற்கு இதுதான் வழி என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் சாக்கு போக்கு சொல்லுவதற்கு இடமில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவமானது ஒருவன் என்னை அவமானப்படுத்துகிறான், என்னை கேவலப்படுத்துகிறான் அல்லவா என்று சொல்லி
நீங்க கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த சந்தர்ப்பங்களிலே நம்முடைய சரீர வேதனைகளை ஓரளவு சகித்துக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, சரீரத்திலே இருக்கிற கஷ்டங்களை ஓரளவு சகித்துக் கொள்ள முடியும். ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை யாரும் அவமானப்படுத்தும் பொழுது அதை சகித்துக் கொள்ளுவது முடியாத காரியமாய்த்தான் இருக்கிறது. அருமையானவர்களே, அது மிகவும் கடினமான காரியம்தான். ஒருவன் தான் கோபப்படுத்தப்படும் பொழுது, மற்றவர்கள் முன்பாக சிறுமைப்படுத்தப்படும் போது, அருமையானவர்களே, அவனுக்கு இயற்கையாகவே அவனுக்கு கோபம் வரும். இவன் என்ன இவ்விதமாக கேவலப்படுத்துறானே, எவ்வளவாக நான் பொறுமையை சகித்துக் கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய மாம்சத்திலே பொங்கி எழும்பக்கூடிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். ஆண்டவர் சொல்லுகின்றார், நிலையமா நீ அதை சகித்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனிதன் தான் மற்றவர்களால் கேவலப்படுத்தப்படும் பொழுது அல்லது மற்றவர்கள் முன்பாக சிறுமைப்படுத்தப்படும் போது, இன்றைக்கு திருப்பி தாக்கி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதுதான் மனிதனுடைய இயல்பு. நான் யாருக்கும் தீமை செய்யாதவர்களே, மற்றவர்களை நேசிப்பவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்கலாம். நாம் யாருக்குமே எந்த தவறும் செய்யாதவர்களாக இருக்கலாம். மிகவும் சாந்த குணம் உள்ளவன் சாந்த குணம் உள்ளவன் என்றெல்லாம் நாங்கள் மற்றவர்களால் பெயர் பெற்றிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நமக்கு விரோதமாக அங்கே மற்றவர்களால் அங்கே ஒரு விரோதமாக எதிர் செயல்பாடுகள் வரும் பொழுது, நாங்கள் அதன் மூலமாக பாதிக்கப்படும் பொழுது, பழிக்கு பழி வாங்குவது உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தான். அருமையானவர்களே, மனுஷரால் அது வரவேற்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, உலக மனிதர்கள் அல்லது உலக சிந்தையுள்ள கிறிஸ்தவர்கள் கூட இதை வரவேற்கலாம், நியாயம் என்று சொல்லலாம். எத்தனை நேரத்துக்கு அவள் பொறுத்துக் கொண்டிருப்பான், எத்தனை நேரத்துக்கு அவள் பொறுத்துக் கொண்டிருப்பாள், ஆகவே அவள் செய்தது நியாயம், அவள் செய்தது நியாயம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற போதனை என்ன? அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவர் சொல்றார். அவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது. நாம் வலது கன்னத்தில் அடிக்கப்படும் பொழுது நமது இடது கன்னத்தையும் எதிராளிக்கு காட்ட வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கு கற்பித்திருக்கிற போதனை. இதன் சரியான கருத்து என்ன? அதாவது நாம் பெற்றுக்கொண்ட அடியை விட இன்னும் பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். நீ எனக்கு அடிக்கிறாயா? சரி, அடி. இன்னெல்லி அடிக்கிறால் அடிக்கிறது அடி, நான் அதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் தேவனுடைய பிள்ளையின் சுபாவமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, கேட்பதற்கு கடினமாய் இருக்கிறது அல்லவா? இது கடின உபதேசமாய் இருக்கிறது அல்லவா? ஆகவேதான் அருமையானவர்களே, அநேகர் கடின உபதேசங்களை கேட்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் கூட இது கடின உபதேசம் என்று சொல்லுவார்கள் அல்லவா? எதை விரும்புகிறார்கள்? மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உனக்கு இதை செய்வார், அதை செய்வார், இதைத்தான் விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, அது பிரசங்கம், ஆனால் இது உபதேசம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீ அவளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உனக்கு கட்டளையிட்டு அனைத்து அவளுக்கு உபதேசி என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்த செயல் நம்மை இன்றைக்கு பாருங்கள், இவ்விதமாக நீங்கள் அவனுக்கு சொல்லுகிறீர்கள் தானே, நீ அடிக்கிறியா? அடி, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நீங்க சொல்லி பாருங்க. இந்த செயல் நம்மை அடித்தவனை ஒரு கால் அதிர்ச்சி அடைய செய்யும்.
அதிர்ச்சி அடைய செய்யும். அவன் உங்களை இனி அடிக்கும் பொழுது, அடுத்தடி அடிக்கும் பொழுது அவனுடைய அடி பலவீனமாயிருக்கும். ஏனென்றால் அவன் அதிர்ச்சி அடைந்திருக்கிறான் உங்களுடைய வார்த்தை நிமித்தமாக. அதே வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சுயம் உடைக்கப்படுகிறது என்பதை மறக்காதீங்க. எங்களுடைய சுயம் உடைக்கப்படுகிறது அந்த நேரத்திலே தான் அருமையானவர்கள். இன்றைக்கு எங்களுடைய சுயம் உடைக்கப்பட, எங்களுடைய கோபங்கள் உடைக்கப்பட, எங்களுடைய அந்த அதாவது எங்களுடைய மாமிசம் உடைக்கப்பட இன்றைக்கு என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள், நீங்கள் மாதக்கணக்கிலே நீங்கள் உபவாசியுங்க என்று ஆலோசனை சொல்லுவார்கள். அருமையானவர்களே, மாதக்கணக்கிலே உபவாசித்து ஜெபித்தும் இன்றைக்கு பல ஜெப கூட்டங்களிலே கலந்து கொண்டும் பங்கு பற்றியும் அந்த ஆசீர்வாத கூட்டம், இந்த ஆசீர்வாத கூட்டம் என்று ஓடி ஓடி அந்த கூட்டங்களில் எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டும் அந்த ஊழியர் வாரார், இந்த ஊழியர் வாரார் என்று சொல்லி எல்லாரும் ஓடி சென்று உங்களுடைய தலைகளை கொண்டு போய் அந்த ஊழியரிடத்திலே கொடுத்து ஜெபம் செய்தும் இவ்விதமாக இருந்தும் ஜெயிக்க முடியாத நிலையிலே அருமையானவர்களே, உங்கள் எதிராளி உங்கள் கன்னத்திலே அடிக்கும் பொழுது நீங்கள் இடது கன்னத்தையும் அவருக்கு திருப்பி கொடுக்கும் உங்களுடைய சுபாவம் உங்களுடைய சுயத்தை உடைக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எத்தனை கூட்டங்களுக்கு செல்லலாம், எத்தனை ஊழியரிடத்திலே போட்டு ஜெபிக்கலாம், நீங்கள் எத்தனை நாளும் உபவாசங்கள் செய்யலாம், ஆனால் அந்த சுயம் உங்களால் உடைக்கப்பட முடியாத நிலையிலே தான் நீங்கள் இருப்பீங்க. பிரியமான விசுவாச பிள்ளைகளே, தேவ ஊழியரே, இதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஆசீர்வாதம். அருமையானவர்களே, நமது மறு கன்னத்தையும் திருப்பி கொடுக்கும் நம்முடைய சாட்சி எதை வெளிப்படுத்துகிறது? நமக்கு எதிராக அநியாயமாக தீமைகளை மற்றவர்கள் செய்யும் போது நமது பிரதி கிரியைகளில் நம்முடைய கோபமோ மூர்க்கமோ வெறுப்போ இன்னுமாக வேறு பழி வாங்குதலோ இல்லை என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாகிய நாம் கூட உலகத்தாரை விட நாம் வித்தியாசமானவர்கள் என்று, அதாவது இருளின் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று நம்முடைய செயல் வெளிப்படுத்துகிறது. இதுதான் அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. தன் கன்னத்திலே அறைந்த அந்த சேவகனிடத்திலே கோபப்பட்டாரா? இல்லை, பேசினார். நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவேன். நான் தகுதியாய் பேசினேன் என்றால் ஏன் நீ என்னை அடிக்கிறாய் என்று சொல்லி எவ்வளவு அமைதியோடும் எவ்வித கோபமும் இல்லாமல் அவர் பேசுகிறார். பார்த்தீர்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனத்தை ஒரு விசை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவர் மேல் துப்பினார்கள், அவரை அடித்தார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த ஏசாயா சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் மார்க் 14ஆம் அதிகாரத்திலே 65ஆம் வசனத்திலே 15ஆம் அதிகாரம் 16 தொடக்கம் 20 வரைக்கும் உள்ள வசனத்தின் மூலமாக நிறைவேறி இருப்பதை நீங்கள் காணலாம். ஆம், நம்முடைய ஆண்டவரே நமக்கு முன்மாதிரி. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய 38 வருஷ ஊழிய பாதையிலே
நாம் அடைந்த வேதனைகள் கண்ணீர்கள் ஏராளம்தான். சுவிசேஷம் சொல்ல சென்ற வீடுகளிலே இங்கே நீங்கள் வர வேண்டாம், வெளியே போங்கள் என்று சொன்னார்கள். இன்னமாக உங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று சொல்லி ஏளனம் பண்ணினாங்க. இன்னமாக நல்ல நண்பர்கள் கூட நீங்கள் வந்தால் டீ குடியுங்க, சாப்பிடுங்க, இயேசு என்று வர வேண்டாம் என்று சொல்லி நம்மிடத்திலே சொன்னார்கள். இவ்விதமாக துரோகம், வஞ்சகம், நம்பிக்கை துரோகம் செய்து மற்ற பொய் சாட்சிகளை கட்டுக்கதைகளையும் பரப்பி நம்முடைய பரிசுத்த பணிக்கு களங்கம் ஏற்படுத்திய ஆவிக்குரிய சகோதரர்கள் கூட இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவ்விதமான அவமானங்களையும் பட்டோம். நம்மை அவமானப்படுத்தும்படியாக நடந்து கொண்டவர்கள் ஒருபுறம், இன்னுமாக வீதியிலே நம்மை காணும் பொழுது காரை துப்பி சென்றவர்கள் ஒருபுறம். அருமையானவர்களே, இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் ஏராளம். இன்னும் கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்மை வெறுத்து தூரம் போய் நம்முடைய மாமிச பிரகாரமான சகோதரர்கள், நம்முடைய மாமிச பிரகாரமான சகோதரர்கள், உறவினர்கள் ஒருபுறம் இவ்விதமாக வெறுத்து போனார்கள். இப்படியாக அருமையானவர்களே, நம்முடைய ஊழிய பாதையின் அனுபவங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இடத்திலே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அவர்கள் என்னோடு கோபிப்பார்கள், அவர்கள் எங்களை ஒரு மாதிரியாக நினைப்பார்கள், அவர்கள் எங்களை பேசுவார்கள், எங்களை மதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறீர்கள் அல்லவா? அது எவ்வளவு ஆபத்து என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அல்லவா, நீங்கள் என்னை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டால், மனுஷர் முன்பாக என்னை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டால், ஒரு நாள் வரும் நானும் என் பிதாவின் முன்பாக நான் உங்களை குறித்து வெட்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆபத்தான வார்த்தை! எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாயின் பரலோராட்சியம் இல்லை. சிந்தித்து பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் இவ்விதமாக நாங்கள் எங்களுடைய இந்த சாட்சிகளை நாங்கள் இன்னும் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம் அருமையானவர்களே. ஆனால் இயேசுவின் அப்போஸ்தலரின் பாடுகளை நாங்கள் ஒரு விசை பார்ப்போம். 1 கொரிந்தியரிலே 4ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் வாசியுங்க. நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்து நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சீஷர்களுக்கு பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு எவ்விதமான ஒரு நிந்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்பதை அங்கே சுட்டிக்காட்டப்படுவதை அப்போஸ்தலர் பவுல் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பட்ட பாடுகளும் இந்த அப்போஸ்தலர் பட்ட பாடுகளும் ஆதி திருச்சபையாரும் அடைந்த பாடுகளும், இன்றைக்கு இந்த பாடுகளுக்கு முன்பாக நம்முடைய பாடுகள் எதுவுமே பாடுகள் இல்லை. அருமையானவர்கள், அவர்கள் பட்ட பாடுகளை விட பாடுகளுக்கு முன்பாக நாம் இப்பொழுது படுகிற பாடுகள், அவமானங்கள் ஒரு பெரிய காரியம் இல்லை. அருமையானவர்கள், சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா?
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி ஏசாயா புத்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அருமையானவர்களே, அப்படியே இன்றைக்கு அவருடைய பாடுகளின் போது அந்த பாடுகளின் போது அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறினதை நாங்கள் அறிகிறோம் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, வலது கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் அடிக்கும்படி ஒப்புக் கொடுக்கும் அவருடைய உபதேசம் கேட்பதற்கு இன்றைக்கு நன்றாயிருக்கிறது, வாசிக்க நன்றாயிருக்கிறது. இது கடின உபதேசம் என்று எண்ணி விடுகிறீர்களா? முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. தேவஜனமே, கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே உருவாகி இருக்குமானால், நம்மிலே அந்த சிந்தை இருக்குமானால் அது முடியாத காரியம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய எல்லா உபதேசங்களையும் நாம் கடைபிடித்து ஆக வேண்டும். அருமையானவர்களே, கஷ்டம் என்று சொல்லி விடுவதற்கு அங்கு ஒன்றுமே இல்லை. ஆகவே அதற்கான அந்த கிருபையையும் பலத்தையும் நாம் தான் அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. நிச்சயமாக கேட்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை நிச்சயமாக தருவார். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல அருமையானவர்களே, நல்ல சில பேர் பாருங்க, வார்த்தைகளை கேட்டு நல்ல பிரசங்கம், நல்ல பைபிள் ஸ்டடி, நல்ல சத்தியம், நல்ல உபதேசம் என்று சொல்லி அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அது புகழ்வது மட்டுமல்ல, புகழ்ந்து கொண்டால் மட்டும் போதாது, அதன்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அருமையானவரே, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகவில்லை என்றால் அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீண். நாம் பெயர் கிறிஸ்தவர்கள் தான். நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்க. நாம் மறுபடியும் பிறந்து விட்டோம் என்று சொல்லுகிறது வீண். அருமையானவர்களே, நாம் பேரளவில் கிறிஸ்தவர்கள் தான். பெயர் கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு தேவையில்லை, இயேசுவுக்கு தேவையில்லை. அருமையானவர்களே, கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் அவருக்கு தேவை. நல்ல ஊழியக்காரன் ஆண்டவருக்கு தேவையில்லை, சரியான ஊழியக்காரன் தான் அவருக்கு தேவை. இன்றைக்கு சொல்வார்கள் நல்ல ஊழியக்காரன், அது நல்ல ஊழியக்காரன் தேவையில்லை, சரியான ஊழியக்காரனா அதுதான் தேவை. ரோமரிலே 14ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை தயவுசெய்து வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்திற்கு விரோதமாக எத்தனை இன்றைக்கு சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தேவ ராஜ்யம் என்று சொல்லப்படுவது மறுபடியும் பிறந்தவர்களை சுட்டி காட்டுகிறது. விளங்கிக் கொள்ளுங்க, எங்கேயோ நாங்கள் பார்த்து விடக்கூடாது. தேவ ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற சத்தியம் அது எதை குறிக்கிறது? மறுபடியும் பிறந்தவர்களை சுட்டி காட்டுகிறது. ஆகவே மறுபடியும் பிறந்தவர்கள் நமது சரீரத்துக்குரிய இன்றைக்கு சாப்பாட்டு பிரியராகவோ அல்லது குடி பதார்த்தங்களை விரும்புகிறவர்களாகவோ குறித்து தாகம் கொண்டவர்களாகவோ காணப்படாமல் ஆத்துமா ஆதாய பசியுடையவர்களாய், ஆத்துமா விடுதலையை குறித்த தாகமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தன்னுடைய அயலானை, தன்னுடைய நண்பனை, தன்னுடைய உறவினரை, தன்னுடைய வீட்டாரை சுவிசேஷத்தினாலே கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தாகம் அவனுக்குள்ளே இருக்க வேண்டும். அவனை கர்த்தரை அறிவித்து தன்னுடைய சபைக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்ற தாகம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதுவும் செய்யாமல் இருந்து வெறும் கையனாக பரலோகத்திலே போய் நிற்க கூடாது அல்லவா?
வெறும் கையினால நான் பரலோகத்திலே போய் நிற்க கூடாது அல்லவா? ஆண்டவர் கேட்பாரே, நீ எவ்வளவை நீ பெருக்கி இருக்கிறாய் என்று கேட்பாரே. உனக்கு தரப்பட்டிருக்கிற தாளந்தில் நீ எவ்வளவை பெருக்கி இருக்கிறாய் என்று கேட்பாரே. ஆகவே வெறும் கையினோடு பரலோகத்திலே நிற்க வேண்டாம் அருமையானவர்களே, நிற்க நினைக்க கூடாது. அது மிகவும் வேதனையான ஒரு காரியம். கர்த்தர் இயேசுவின் நீதியின் நிமித்தம் வரும் பாடுகள் துன்பங்களை அனுபவியாமல் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழுவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யும் மாபெரும் தவறு அருமையானவர்களே, மாபெரும் தவறு. ஆண்டவருடைய மலை பிரசங்கத்திலே பாருங்கள், நீதியின் நிமித்தம் நாங்கள் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோராட்சியம் அவர்களுடையது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே நீதியின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் எந்த துன்பமும் இல்லாமல் நாங்கள் வாழ்வோம் என்றால் பரலோராட்சியம் அடைக்கப்பட்டிருக்கும் என்ற சத்தியத்தை இதன் மூலமாக அறிந்து கொள்ளுங்க அருமையானவர்கள். இயேசு உபதேசிக்கிறார் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷத்திலே பாருங்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தொடர்ந்து வசனம் 11 12 நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு விளங்கும் அருமையானவர்களே. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கேட்டுவிட்டு நாங்கள் போய்விடக்கூடாது. கேட்டவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க கேட்டா அந்த காதால கேட்டு இந்த காதால விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காதால கேட்டு அந்த காதால விடுறதுக்கு என்ன ஓட்டையா இருக்கிறது? அதுக்குள்ள சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, போய் போட்ட சிந்தித்து பாருங்க. உங்களுடைய காதிஞ்சால ஓட்டு அங்காலே வருமானு சொல்லி சிந்திச்சு பாருங்க. இல்ல, அது தவறு. ஆகவே நாம் கேட்டால் அந்த வார்த்தை நம்மோடு தான் இருக்கிறது. நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அதற்காக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு முற்றுமுழுதாக கீழ்ப்படிந்து நடப்போம் என்று கர்த்தர் உங்களுடன் நீங்கள் எல்லோருமாக சபையாய் கேட்டீங்க, உங்களுடன் பேசினார். கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. கர்த்தருடைய வருகை சமமாயிருக்கிறது. ஆமென்.